குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கு செல்லும் காணொளி இது. நெடுந்தீவு யாழ்குடா நாட்டுக்கு தென்மேற்கில் அமைந்துள்ள 7 தீவுகளில் ஒன்றாகும். நீண்டகால தமிழர் வரலாற்றை கொண்ட யாழ்குடா நாட்டை சுற்றியுள்ள தீவுகளில் நீண்ட தீவாக நெடுந்தீவு காணப்படுவதால் நெடிய தீவு நெடுந்தீவு என பெயர் வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இருந்து பெரும் தொலைவில் இருப்பதாலும் நெடுந்தீவு என அழைக்கப்பட்டிருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் நெடுந்தீவை டெல்ஃப் என்று அழைத்தார்கள். ஆங்கிலத்திலும் நெடுந்தீவை டெல்ஃப் ஐலாண்ட் என்று இன்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. நெடுந்தீவு யாழ்ப்பாணத்தில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்திய ராமேஸ்வரத்தில் இருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. வடக்கு தெற்காக 6 கிலோமீட்டரும் கிழக்கு மேற்காக 8 கிலோமீட்டரும் கொண்ட இதன் மொத்த நிலப்பரப்பு 45 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். மணிகண்டங்களை கூட்டிக் கொண்டு வந்துட்டு இதில் 9:30 மட்டும் வச்சுக்கொண்டு மாலை பேசிக்கொண்டு குறிகட்டுவான் துறைமுகத்தின் வெண்மணல் கரையில் காலை ஒளி மெதுவாக விரிந்து கொண்டிருந்தது. உப்பு கலந்த கடற்காற்று முகத்தை தழுவிய போது மனதுக்குள் ஒரு புதுமையான உற்சாகம் முளைத்தது. அந்த நிமிடம் கடலை நோக்கி நின்று கொண்டிருந்தேன். அலைகள் தங்களின் நீல சுருள்களில் ஒரு ரகசியத்தை ஒலித்து கொண்டு ஆடியபடி படகு மெதுவாக அசைந்து துறைமுகத்தை விட்டு வெளிவந்தது. தூரத்தில் விரிந்திருந்த நீல வானமும் நீர்நிலையும் ஒன்றோடு ஒன்று கலந்த ஒரு எல்லையற்ற ஓவியம் போல் தெரிந்தது. படகின் இயந்திர ஓசை ஒரு மென்மையான தாளமாய் பின்னணியில் ஒலித்தது. அதற்கு இசையாக அலைகள் படகின் பக்கங்களை தட்டி நகைத்தன. கடலின் உவர்ப்பு துளிகள் கன்னத்தில் பட்டபோது அது ஒரு சின்ன ஆசீர்வாதம் போல் உணர்ந்தேன். பயணிகள் சிலர் அமைதியாக கடலை நோக்கினார்கள். சிலர் பழைய கதைகளை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த சிரிப்புகளும் காற்றில் கலந்து பயணத்துக்கு ஒருவித மனித தொட்டுணர்வை தந்தன. கடற்பறவைகள் வட்டமிட்டு பறந்து எங்களை வழியனுப்பும் தூதர்களைப் போல தோன்றி மறைந்து கொண்டிருந்தன.
நெடுந்தீவுக்கு செல்லும் படகு பயணம் வெறும் கடலோரத்தில் இருந்து இன்னொரு ஓரத்திற்கு செல்லும் பயணம் அல்ல. அது கடல் நினைவுகளிலும் வாழ்விலும் மயங்கிய வரலாறுகளின் ஓலமாகும். நெடுந்தீவுக்கு செல்ல ஒரே வழி கடல்தான். துரிதமான படகு சேவைகள் இல்லாத போது பயணிகள் பொதுவாக காலையில் படகில் ஏறி பகல் பொழுதை கடலில் கழித்து தீவை அடைகின்றனர். இப்போது நவீன சேவைகள் வந்தாலும் கடலின் சூழலை பொறுத்துத்தான் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. நெடுந்தீவு ஒரு வரலாற்றுக்கு முற்பட்ட தீவாக காணப்படுகிறது. உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள், அரச பணியாளர்கள், மருந்துகள், காய்கறிகள் எல்லாமே குறிகட்டுவானில் இருந்து படகில் ஏறுகிறது. முன்னைய காலங்களில் பயணிகள் மிகச் சிறிய மர படகுகளை பயன்படுத்தினார்கள். இப்போது ஒரு படகில் பலர் ஏற முடிகிறது. குறிப்பாக அரசும் கடல்வழி பாதுகாப்பு சேவைகளும் மக்களுக்கு உதவ படகுகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. நெடுந்தீவு சுற்றியுள்ள கடலில் வரலாற்று காலங்களில் பல கருப்பு பக்க சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. 1985 மே 15 இலங்கையின் கடற்படையால் குதிரி என்ற படகு தாக்கப்பட்டது. அதில் 23க்கும் மேற்பட்ட வயதானவர்களும் குழந்தைகளும் படகில் இருந்தபோது நடுக்கடலில் தாக்கி கொல்லப்பட்டனர். மிக அண்மையில் நெடுந்தீவில் இருந்து திரும்பும் படகில் இயந்திர பிழை காரணமாக அடர்த்தியான ஆழ்கடலில் படகு மூழ்கி பயணிகள் தத்தளித்தனர். படகில் 14 பேர் இருந்த போதும் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கு செல்லும் இந்த போக்குவரத்து மனித மனங்களை மாற்றும் ஒரு நதியாகும். இத்தீவினை பசுந்தீவு, தலைத்தீவு, அபிஷேகத்தீவு, தயிர்த்தீவு, பால் தீவு எனவும் அழைக்கிறார்கள். இத்தீவு கால்நடை வளர்ப்பிலும் பால் உற்பத்தியிலும் கடல் பொருட்கள் வளத்திலும் சிறந்து விளங்கியுள்ளதை இப்பெயர்கள் அடையாளப்படுத்துகின்றது. ஒவ்வொரு அலைவும் வாழ்க்கை ஒரு பயணம் என மெதுவாக சொல்வது போல் இருந்தது. 2 மணி நேரம் நகர்ந்த போது தூரத்தில் நெடுந்தீவு தென்பட்டது. கடலின் நீல திரை மறைவில் இருந்து மெதுவாக உயர்ந்த அந்த தீவு வரவேற்பு புன்னகையுடன் காத்திருந்தது. வெண்மணல் கரைகள், பரந்த வானம், அமைதியின் இசை இவை அனைத்தும் மனதை தழுவின. படகு கரையை தொட்ட அந்த சிறிய தருணத்தில் பயணம் முடிந்து விடவில்லை. அது ஒரு புதிய தொடக்கம் போல் இருந்தது. கடலின் அலைகள் எப்போதும் திரும்பி செல்கின்றன, ஆனால் அவை எடுத்து வரும் நினைவுகள் என்றும் மனதில் நிலைத்திருக்கின்றன. குறிகட்டுவானில் தொடங்கிய இந்த பயணம் நெடுந்தீவில் ஒரு கவிதையாக மாறி என் உள்ளத்தின் பக்கங்களில் நிரந்தரமாக எழுதப்பட்டு விட்டது. 1813ஆம் ஆண்டு ஒரு கப்பலில் இருந்து வந்திறங்கிய ஐக்கிய அமெரிக்க இளைஞன் இத்தீவின் வளத்தையும் அழகையும் பார்த்து, இத்தீவு ஒரு நாட்டுக்கு சொந்தமானது இல்லை, இது பிரபஞ்சத்துக்கு சொந்தமான தீவு என குறிப்பிட்டிருக்கிறார்.
அவ்வளவு அழகும் வளமும் கொண்ட தீவு நெடுந்தீவு ஆகும். நெடுந்தீவில் பல 100 வருடங்களுக்கு முன்பிருந்தே மக்கள் தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பதும், மக்கள் வாழக்கூடிய வசதிகள் இங்கு இருந்தன என்பதும், இங்கு கண்டெடுக்கப்பட்ட 2000 ஆண்டு பழமையான கருப்பு சிவப்பு மட்பாண்ட பாத்திரங்கள், ரோமானிய நாணயங்கள், கல்லாலான கருவிகள், இடிந்த பண்டை கால வீட்டு சுவர்கள் என்பவற்றாலும் இங்கு பண்டை காலம் முதலாக மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதனை அறிந்து கொள்ள முடிகிறது. மக்கள் குறைந்த இடங்களில் தென்னிந்தியாவில் இருந்து மக்களை கொண்டு வந்து யாழ்ப்பாண அரசர்கள் குடியேறச் செய்த பொழுது நெடுந்தீவிலும் குடியேறினார்கள் என அறிய முடிகிறது. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வெடியரசன் நெடுந்தீவியை ராசதானியாக கொண்டு கோட்டை கட்டி பிரதானிகள் சகிதம் ஆட்சி செய்தமையும், நெடுந்தீவில் மக்கள் நெடுங்காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதனையும் உறுதிப்படுத்துகிறது. மூன்று கோட்டை இருக்கு, எல்லாம் பார்க்கணுமா? ஒன்று பீமாவன், மற்ற வெடியரசன், மற்ற இன்னொன்று இருக்கு, மற்ற இந்த வெள்ள கடற்கரை ஆ வெள்ள கடற்கரை ஆ வெள்ளை வெள்ளை நிலக்கடற்கரை ஐயோ. நெடுந்தீவில் இருந்து மக்கள் பண்டை காலத்தில் வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்திருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் உள்ள நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு மக்கள் சென்று பொருட்களை பண்டமாற்றம் செய்து தமக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவது வழக்கமாயிருந்திருக்கிறது. அக்காலத்தில் மக்கள் பட்டினம் போய் வருவதாக கூறுவது இந்தியாவில் உள்ள நாகப்பட்டினம் போய் வருவதையே குறித்து நிற்கிறது. இதற்காக பாவிக்கப்பட்ட துறைமுகம் பெரிய துறை என அழைக்கப்பட்டிருக்கிறது. இது இங்கிலீஷ் கருத்த காலத்துல இருந்தாலும், ஆனால் இங்கே போர்ச்சுகல் காலம் இருக்கு, ரெண்டும் இருந்தது. இப்போ ஒன்றும் பாவனை இல்லை இல்லை இப்போ போமோ இவ்வளோங்க. நெடுந்தீவு பகுதியில் இன்றும் அஞ்சல் கோபுரம் காணப்படுகின்றது. காலனித்துவ காலத்தில் அஞ்சல் தொடர்புகளை மேற்கொள்வதற்காக ஒல்லாந்தர்களால் கட்டப்பட்டதே இப்புறா கோபுரமாகும்.
இன்றும் நெடுந்தீவு பகுதியில் அழிவடைந்த நிலையில் புறாக்களின் கோபுரம் அமைந்துள்ளது. இது மிகவும் பழமையான பாரம்பரியமான கோபுரமாகும். இங்கு மிகச் சிலரே வந்து செல்கிறார்கள். என்ன இது அவ்வளோதான் சரி. இதுதான் நெடுந்தீவில் உள்ள ஒல்லாந்தரின் வைத்தியசாலை. நெடுந்தீவின் வெண்மணல் பரப்பில் பவள கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு நீளமான சாதாரண கட்டடம் இது. ஒரு காலத்தில் பல உயிர்களை காப்பாற்றிய கைகளின் நினைவு சின்னமாகும். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளின் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாண தீவு கூட்டத்தின் கடற்பாதைகளை கண்காணித்த காலம் அது. அலைகளை வென்று வந்த கப்பல்கள், வெப்பமண்டல காய்ச்சல்கள், நீண்ட கடற்பயணத்தின் சோர்வு அனைத்திற்கும் ஒரு இடைநிறுத்தமாக இந்த வைத்தியசாலை அமைந்திருக்கிறது. பவள கற்கள் கொண்டு கட்டப்பட்ட தடித்த சுவர்கள் வெயிலின் தீவிரத்தை தடுத்து உள்ளே குளிர்ந்த நிழலை உருவாக்கி இருக்கிறது. உயர்ந்த ஜன்னல்கள் கடற்காற்றை உள்ளே அழைத்து வலியுற்ற உடல்களுக்கு ஒரு இலகு நிம்மதி தந்தன. இன்று இந்த வைத்தியசாலை மருத்துவ ஒலிகளின்றி நிற்கிறது. படுக்கைகள் இல்லை, மருந்து கோளைகள் இல்லை, ஆனால் காற்று இன்னும் அங்கே சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. என்ன பேர் இதுக்கு? வழியா இருக்கு. ஒரு நாள் போகணும். என்னதை விட இது பரவாயில்லை. என்ன மணல்லாம் இவர் தனி ஒரு ஆள் நிற்கிற டேஞ்சர் இல்லையோ? பீச் ஆனது. தம்பி தனியாக வந்த நீங்கள் நான் இப்படி தனியாக வரக்கூடாது. இந்த இடத்துக்கு தனியாக வர பயம் இல்லையா? நான் தனியாக வரக்கூடாது. இங்கே தனியாக இந்த இடத்துக்கு இப்படி வரக்கூடாது. ஒரு தருமே இல்லையா இங்கே? மற்றபடி வெளிச்சம் இருக்கும். இப்போ இந்த ஒரு கூலாக இருக்குது பார்த்தீங்களா? இதே நல்லா இருக்கு. இதுதான் ஒல்லாந்தரின் கோட்டை. ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இக்கோட்டை நெடுந்தீவின் மத்தியில் தற்போதைய வைத்தியசாலை கண்மையில் கடற்கரை பக்கமாக அமைந்திருக்கிறது. இதனுள் சுரங்க அறை ஒன்றும் காணப்படுகிறது. இதுவும் இன்று அழிந்த நிலையில் உள்ளது. இதன் சுவர்கள் மிக அகலமானவை. இதன் உள்ளும் புறமும் பல உடைந்த ஒல்லாந்தர் பாவித்த பொருட்களும் செப்பு நாணயங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் சுவர்கள் இன்றும் கம்பீரமாக காட்சி அளிக்கின்றன.
16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகேயர் முதலில் யாழ்ப்பாண தீவுக்கூட்ட பகுதிகளை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களின் முக்கிய நோக்கம் கத்தோலிக்க மதத்தை பரப்புதல், மசாலா வர்த்தக கட்டுப்பாடு, கடற்பாதை ஆதிக்கம் என்பவைதான். நெடுந்தீவில் பெரிய கோட்டை கட்டுமானங்கள் நடந்ததாக தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் கடற்படை கண்காணிப்பு இடமாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. நெடுந்தீவு சிறிய தீவாக இருந்தாலும் அது இந்திய பெருங்கடல் வர்த்தக பாதைகளில் ஒரு முக்கிய இடமாக விளங்கியிருக்கிறது. அதனால் இக்கோட்டை ஒரு இராணுவ தளம் மட்டுமல்லாமல் ஒரு நிர்வாக மையமாகவும் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இங்கு பணியாற்றிய டச்சு அதிகாரிகள், காவலர்கள், கண்படையினர், அவர்களின் வாழ்க்கை இந்த கச்சுவர்களில் பதிந்திருக்கிறது. இன்று இந்த கோட்டை படை வீரர்களின் சத்தமின்றி அமைதியாக நிற்கிறது. சுவர்கள் சிதைந்தாலும் அதன் அடையாளம் அழியவில்லை. சூரியன் மறையும் பொழுது பவள கற்கள் பொன்னிறம் பூண்டு நிற்கின்றன. காற்று வீசும் ஒவ்வொரு தருணமும் அது கடந்த காலத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒல்லாந்தரின் கோட்டை ஒரு காலத்தில் அதிகாரத்தின் சின்னம், இன்று வரலாற்றின் மௌன பாடலாக விளங்குகிறது. நெடுந்தீவு மக்கள் கடலோடு வாழ்வை இணைத்தவர்கள். மீன்பிடி தொழில், எளிமையான வீடுகள், சைக்கிள்களின் சிணுங்கும் சத்தம், இவையெல்லாம் தீவின் அன்றாட இசைகளாகும். மாலையில் கடற்கரையில் அமர்ந்தால் அலைகள் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் பொறுமையும் நம்பிக்கையும் அங்கே ஒலிக்கின்றன. தீவின் சிறிய ஆலயங்களும் தேவாலயங்களும் மௌனத்தில் பிரார்த்தனை செய்கின்றன. கடல் காற்று மணி ஒலியை தூக்கிச் செல்லும் போது நெடுந்தீவு ஒரு தியான தளமாக மாறுகிறது. நெடுந்தீவு என்பது வெறும் புவியியல் இடம் அல்ல, அது இயற்கையின் ஒரு உள்மன பாடல். கடலின் நீளத்திலும், பவளத்தின் வெண்மையிலும், குதிரைகளின் சுதந்திர ஓட்டத்திலும், பழமரங்களின் நிழலிலும் நெடுந்தீவு ஒரு கவிதை போல நம் நினைவில் நிரந்தரமாக தங்கிவிடுகிறது.